IAS, IPS, IFS உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கான UPSC தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அகில இந்திய அளவில் மதுரை வாடிப்பட்டியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி 2ஆம் இடம் பிடித்துள்ளார். அதேபோல ராஜா மொஹிதீன் என்ற மாணவர் அகில இந்திய அளவில் 7ஆம் இடம் பிடித்துள்ளார். மொத்தம் 958 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் என்ற தலைப்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். 2030ஆம் ஆண்டுக்குள் கிராமப்புறங்களில் 5 லட்சம் கலைஞர் கனவு இல்லங்களும், நகர்ப்புறங்களில் 2 லட்சம் கனவு இல்லங்களும் கட்டிக் கொடுக்கப்படும் என்று கூறினார். நீரிழிவு, புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிய சிறப்பு முகாம்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை 17 முதல் தொடங்க உள்ளதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சுயவிவர பதிவு ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரையிலும், வீடுகள் பட்டியல் தயாரிப்பு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரையிலும் என முதற்கட்டமாக மொத்தம் 45 நாட்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் இக்கணக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி மேற்கு வங்கத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அங்கு ஆளுநராக இருந்த CV அனந்தபோஸ் திடீரென ராஜினாமா செய்ததை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த அதிரடி மாற்றத்தை அறிவித்துள்ளார். இந்த நியமனத்திற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் ஆளுநர்களை நியமிப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்றும், ராஜ்பவன்களை பாஜக தனது தேர்தல் அலுவலகங்களாக மாற்றி வருவதாகவும் அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கிடையில் தமிழ்நாட்டு ஆளுநர் பொறுப்பை கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூடுதலாக கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் வான்வழி தாக்குதல்களில் இதுவரை 123 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 683 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் பெரும் வெடிசத்தம் கேட்டது. பெய்ரூட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை முழுமையாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. திரிபோலி பகுதியில் உள்ள அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸ் அதிகாரி உட்பட 2 கொல்லப்பட்டனர். லெபனான் தலைநகர் பெய்ரூட் மற்றும் தெற்கு பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் தீவிர வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கடந்த மார்ச் 2 முதல் ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த தாக்குதல்களால் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் கடும் புகைமூட்டமாக காணப்படுகின்றன. இஸ்ரேலிய தரைப்படை டாங்கிகள் லெபனான் எல்லைக்குள் நுழைந்திருக்கும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இதற்கிடையில் தங்கள் நாடு பிராந்திய மோதல்களுக்கான களமாக மாறக்கூடாது என லெபனான் பிரதமர் நவாப் சலாம் உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா, ஈரான் இடையிலான தீவிர போரால் உலகம் முழுவதும் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுவரை 16 நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், ஓமன் உள்ளிட்ட நாடுகளில் இந்த தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. சிரியா, ஜோர்டான், எகிப்து, சைப்ரஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் உயிரிழப்புகள் இன்றி கட்டிடச் சேதங்களையும் வான்வழி போக்குவரத்து முடக்கத்தையும் எதிர்கொண்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் கச்சா எண்ணெய் விநியோகம் சீர்குலைந்துள்ளதால் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியும் உருவாகியுள்ளது. ஈரானுடன் நடைபெற்று வரும் போர் தொடர்ந்தால் வாரத்துக்கு 27,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று இஸ்ரேல் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. போரால் இஸ்ரேலில் பல இடங்களில் வேலைக்கு செல்லவும், அலுவலகங்கள், கடைகளை திறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் அலுவலகங்கள் மூடப்பட்டு தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டியிருக்கும். இதனால் அரசின் பட்ஜெட் பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கும் என்று இஸ்ரேல் நிதியமைச்சகம் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு உள்ளாகிய மூழ்கிய ஈரானிய போர்க்கப்பலுக்கு உதவுவதற்காக விரைந்து பணிகளை மேற்கொண்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. போர்க்கப்பல் மீதான தாக்குதல் குறித்து தகவல் கிடைத்தவுடன் இலங்கையின் தேடுதல் பணிக்கு ஆதரவாக நீண்ட தூர கடல்சார் ரோந்து விமானம் அனுப்பி வைக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. அவசர தேவைக்காக உயிர்காக்கும் படகுகளை கொண்ட மற்றொரு விமானம் தயார் நிலையில் வைக்கப்பட்டதாகவும் INS தரங்கிணி என்ற பயிற்சி கப்பல் உதவிக்கு செல்லுமாறு உத்தரவிடப்பட்டதாகவும் கூறியுள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே நிலவும் போர் பதற்றம் குறித்து இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கவலை தெரிவித்துள்ளார். உலகில் அசாதாரணமான சூழல்களே தற்போது புதிய இயல்பாக மாறி வருகின்றன என அவர் குறிப்பிட்டார். நாட்டின் அண்டை நாடுகளிலும் சர்வதேச அளவிலும் நிலவும் போர் சூழல்களை இந்தியா கவனித்து வருவதாகவும், எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள இந்திய ஆயுதப்படைகள் முழு தயார் நிலையில் உள்ளன என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். இந்திய பெருங்கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவம் ஆசிய பிராந்திய பாதுகாப்பு மற்றும் கடல் வர்த்தக பாதைகளில் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக
சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை கடற்கரைக்கு அருகில் உள்ள சர்வதேச கடல் எல்லைப் பகுதியில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஏவிய டார்பிடோ தாக்குதலில் ஈரான் கடற்படையின் ஐரிஸ் டேனா போர்க்கப்பல் மூழ்கியது. இந்திய பெருங்கடல் உலகின் முக்கிய எரிபொருள் மற்றும் வர்த்தக கடல் பாதைகளில் ஒன்றாக இருப்பதால் இந்த தாக்குதல் ஆசிய நாடுகளின் கடல் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கொழும்பு அருகில் உள்ள கடலில் சிக்கியிருந்த ஈரானுக்கு சொந்தமான கப்பலுக்கு பொறுப்பேற்க இலங்கை அரசு முடிவு செய்துள்ளதாக அதிபர் அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். அந்த கப்பலில் இருந்த 208 பணியாளர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு வெலிசர கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை மனிதாபிமான மற்றும் சர்வதேச ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஈரான் கடற்பகுதியில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகமங்கலம் துறையைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உட்பட வளைகுடா நாடுகளில் உள்ள சுமார் 950 மீனவர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். இவர்களை பாதுகாப்பாக மீட்க கோரி அவர்களது குடும்பத்தினர் மற்றும் மீனவ பெண்கள் ராஜகமங்கலம் துறையில் திரண்டு பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தூதரகம் உடனடியாக தலையிட்டு தங்களது உறவினர்களை விரைந்து மீட்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையேயான போர் பதற்றம் காரணமாக நாமக்கல் மண்டலத்திலிருந்து வளைகுடா நாடுகளுக்கான முட்டை ஏற்றுமதி முற்றிலும் முடங்கியுள்ளது. துபாய் உள்ளிட்ட பகுதிகளில் துறைமுகங்கள் மூடப்பட்டுள்ளதால் சுமார் 6 கோடி முட்டைகள் குடோன்களில் தேக்கமடைந்துள்ளன. இந்த தேக்கத்தை தவிர்க்க பண்ணையாளர்கள் உள்நாட்டு விலையை கடந்த 15 நாட்களில் ₹1.10 வரை குறைத்துள்ளனர். ஏற்றுமதி மீண்டும் தொடங்கும் வரை உள்நாட்டு விற்பனையை அதிகரிப்பதன் மூலமே இழப்பை சமாளிக்க முடியும் என பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். தங்கம் விலை தொடர்ந்து சரிந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு ₹1280 குறைந்து ₹1,19,680 உள்ளது. 1 கிராம் தங்கம் ₹160 குறைந்து ₹14,960 விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 5 நாட்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு ₹6,520 சரிந்துள்ளது. வெள்ளி விலை கிலோவுக்கு ₹5,000 குறைந்து ₹2,90,000 கிராம் ₹5 குறைந்து ₹290 உள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியாவிற்கு அமெரிக்கா 30 நாட்கள் தற்காலிக விலக்கு அளித்துள்ளது. இதன்படி வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து தடையின்றி கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய முடியும். முன்னதாக ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிக்கு இந்தியா மீது அமெரிக்கா விதித்திருந்த கூடுதல் வரிகளை இறக்குமதியை குறைப்பதாக இந்தியா உறுதியளித்ததை அடுத்து அதிபர் டிரம்ப் நீக்கினார். தற்போது மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இச்சூழலில் இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய இத்தகைய குறுகிய கால நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை தங்களின் மிக முக்கியமான கூட்டாளி என அமெரிக்க நிதித்துறை செயலர் ஸ்காட் பெசன்ட் பாராட்டியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவுக்கு அமெரிக்கா 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கிய விவகாரம் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடியை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்தியா யாரிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதை அமெரிக்கா தீர்மானிக்கும் நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியின் மௌனம் வெட்கக்கேடானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ய மற்றொரு நாட்டின் ஒப்புதல் தேவையா என முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய வெளியுறவு கொள்கையில் அமெரிக்காவுடன் மத்திய பாஜக அரசு சமரசம் செய்திருப்பதாக விமர்சித்துள்ளார். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் மாண்பு காக்கப்பட வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்றத்தில் கர்நாடக மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல்வர் சித்தராமையா 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் திட்டத்தை அறிவித்துள்ளார். பட்ஜெட் உரையில் சிறுவர்களின் மனநலத்தை பாதுகாக்கவும் இணையவழி குற்றங்களிலிருந்து அவர்களை காக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது மற்றும் வயது சரிபார்ப்பை எவ்வாறு உறுதி செய்வது என்பது குறித்து விரிவான வழிகாட்டுதல்கள் பின்னர் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் பதற்றத்தால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் பஞ்சாபைச் சேர்ந்த ஒருவர் தனது வீட்டு தண்ணீர் தொட்டியில் 1000 லிட்டர் டீசலை நிரப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிராக்டரில் பிளாஸ்டிக் தொட்டியை ஏற்றி வந்து பெட்ரோல் நிலையம் ஒன்றில் அவர் டீசல் நிரப்பும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விவசாய பணிகளுக்காக முன்னெச்சரிக்கையாக சேமிப்பதாக அவர் கூறினாலும் பிளாஸ்டிக் தொட்டிகளில் எரிபொருளை சேமிப்பது தீ விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.
சென்னையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயணி ஒருவர் வந்தே பாரத் ரயிலில் உள்ள சிறப்பு வசதிகளை பாராட்டி பகிர்ந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சக்கர நாற்காலியில் வருபவர்கள் சிரமமின்றி நுழைய தானியங்கி அல்லது கையால் இயக்கக்கூடிய சாய்தளங்கள், ரயிலுக்குள் சக்கர நாற்காலிகளை நிறுத்த போதிய இடவசதி மற்றும் அகலமான கதவுகளுடன் கூடிய தனித்த கழிப்பறைகள் இதில் உள்ளன. ரயில்வே ஊழியர்கள் சாய்தளத்தை அமைத்து தடையின்றி தன்னை உள்ளே அழைத்துச் சென்றதை அவர் நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அறிக்கையை வெளியிட இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா ஆட்சி கட்டிலில் அமர்ந்து தமிழினம் தலைநிமிர்ந்த மார்ச் 6ஆம் தேதியான இன்றைய தினத்தில் அந்த அறிக்கையை வெளியிட இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்று தமிழ்நாட்டின் எழுச்சிக்கும் தமிழினத்தின் மீட்சிக்கும் விதை ஊன்றிய நாள் இது என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். தென்காசியில் நடைபெற்ற அரசு விழாவில் 106 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். ஈஸ்வரன் பிள்ளை அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 7000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 44 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளை அவர் வழங்கினார். மேலும் 32 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்ததோடு 185 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய உதயநிதி, திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை மத்திய கைலாஸ் எல்வடிவ மேம்பாலம் தரமற்று கட்டப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அதன் அதிர்வுகளை மறைக்க கான்கிரீட் பாலத்தின் மீது அவசரமாக தார்ச்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது விதிகளுக்கு முரணானது என்ற அவர் ஊழலை தார்பூசி மறைக்க முடியாது என விமர்சித்துள்ளார். மேலும் ஐஐடி நிபுணர் குழு மூலம் ஆய்வு நடத்தவும் தரமற்ற முறையில் பாலம் கட்டிய ஒப்பந்ததாரரை கருப்பு பட்டியலில் சேர்க்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தாவகவினருக்கு பயிற்சி கொடுத்து ஒழுங்குபடுத்த வேண்டும் என விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் துயரத்திற்கு பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிக்காமல் தன் மீது பழிபோடுவதாக விஜய் கூறியது குறித்தும் விமர்சித்துள்ளார். திமுக சார்பில் தேனி மாவட்டத்தில் போட்டியிட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் விருப்ப மனுக்களை ஓ.பி. ரவீந்திரநாத் தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேனி மாவட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட கோரியும் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் விசாரணையை இன்னும் முடிக்காமல் இருப்பது ஏன் என காவல்துறைக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதுகுறித்த வழக்கில் மீண்டும் விசாரணை மேற்கொண்ட உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தின் புதிய நீதிபதி முரளிதரன், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் விசாரணை முடிவடையாமல் இருப்பது ஏன் என வினவினார். குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் செல்போன் உரையாடல் தரவுகள் BSNL நிறுவனத்திடமிருந்து வராததால் விசாரணை தாமதமாவதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் கிராமத்தில் ஆயுதங்களோடு புகுந்த கும்பல் பொதுமக்கள் மீது நடத்திய கொடூர தாக்குதலுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாங்குநேரியை தொடர்ந்து சிவகங்கையிலும் இத்தகைய வன்முறைகள் அரங்கேறுவது கவலைக்குரியது என குறிப்பிட்டுள்ள அவர், காயமடைந்தவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அராஜக செயல்களில் ஈடுபட்டவர்களை எவ்வித பாரபட்சமும் இன்றி உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் செவிலியர்களுக்கும் 26 வாரங்கள் மகப்பேறு விடுப்பு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 1961ஆம் ஆண்டு மகப்பேறு சலுகை சட்டத்தின்படி சம்பளத்துடன் கூடிய இந்த விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதன் மூலம் அரசு மருத்துவமனைகளில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான பெண் செவிலியர்கள் பயன்பெறுவார்கள். இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஆம்புலன்ஸ் சேவையை எளிதாக பெற தமிழக சுகாதாரத்துறை புதிய வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் 9450300725 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஹாய் என்று குறுஞ்செய்தி அனுப்பி ஆம்புலன்ஸை எளிதாக அழைக்கலாம்.
இதன் மூலம் வாடிக்கையாளரின் மொபைல் GPS வசதியை பயன்படுத்தி விபத்து நடந்த இடத்தை ஆம்புலன்ஸ் வாகனம் துல்லியமாக கண்டறியும். மேலும் ஆம்புலன்ஸ் வரும் நேரத்தை நேரலையில் மொபைலிலேயே கண்காணிக்கவும் முடியும். இந்த வசதி அவசர கால மருத்துவ உதவியை விரைவாக பெற பெரும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை அம்பத்தூர் அருகே மாதனாங்குப்பம் தாங்கல் ஏரியில் படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. 16 ஏக்கர் பரப்பளவிலான இந்த பசுமை பூங்காவில் 3 கிலோமீட்டர் நடைபாதை, பெண்களுக்கான ஜிம் மற்றும் சிறுவர் விளையாட்டு திடல் போன்றவை 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளன. வெளியூர் செல்ல தேவையின்றி தங்கள் பகுதியிலேயே ஏற்காடு போன்ற அனுபவத்தை பெறுவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பெரியவர்களுக்கு 50 முதல் 70 ரூபாய் வரையிலும், குழந்தைகளுக்கு 20 முதல் 40 ரூபாய் வரையிலும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற கோயில்களில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மருதூர் கிராமத்தில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமையான வரதராஜ பெருமாள் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதேபோல ஆண்டிப்பட்டி அருகே உள்ள முத்தாலம்மன் காளியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் சனி பயிற்சி விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. காலை 8:24 மணிக்கு சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்த நிலையில் மகா தீபாராதனை மற்றும் தங்க காக வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக 1200 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதோடு ஆங்காங்கே மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. கோவையில் 82 வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நஞ்சுண்டாபுரம் பகுதியில் மூதாட்டி கஸ்தூரி என்பவர் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவரது மகன் மருத்துவர் ராம்குமார் குடும்பத்துடன் வியட்நாம் சென்றிருந்த நிலையில் வீட்டில் இருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கடந்த 4 மாதங்களாக பணியில் இருந்த நேபாள பணிப்பெண் மாயமானதால் அவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. கொலை தொடர்பாக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு விரைந்துள்ளதாக காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மின்சாரம் தாக்கி கல்லூரி மாணவர் உட்பட 2 உயிரிழந்தனர். டி நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஸ்ரீகிருஷ்ணன் புல்லறுக்க சென்றபோது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். அவரை காப்பாற்ற முயன்ற அவரது பெரியப்பா ஆதி நாராயணனும் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். நேபாளத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதிதாக உருவான ராஷ்டிரிய சுதந்திரா கட்சி 90 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காத்மண்டு போஸ்ட் வெளியிட்ட தகவலின்படி நேபாளி காங்கிரஸ் 10 தொகுதிகளிலும், CPN-UML கட்சி 8 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. காத்மண்டு மேயராக இருந்த முன்னாள் ராப் பாடகர் பாலேந்திர ஷா தலைமையில் RSP காத்மண்டு 1 தொகுதியில் வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் உலக நாடுகள் மீது தன்னிச்சையாக விதித்த இறக்குமதி வரிகள் செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து வரி செலுத்திய அனைத்து நிறுவனங்களுக்கும் அந்த பணத்தை திரும்ப வழங்க அந்நாட்டு வர்த்தக நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இவ்வளவு பெரிய தொகையை திரும்பப் பெறுவதற்கான செயல்முறையை உருவாக்குவது அமெரிக்க சுங்கத்துறைக்கு கடும் சவாலாக இருக்கும் என கருதப்படும் நிலையில் வரி செலுத்திய அனைத்து நிறுவனங்களும் பணத்தை திரும்பப் பெற தகுதியுடையவர்கள் என நீதிபதி ரிச்சர்ட் ஈடன் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரான் தொடர்பான பதற்றம் அதிகரித்திருக்கும் சூழலில் கியூபாவின் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது காலத்தின் கேள்வி மட்டுமே என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த கருத்து சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. வெள்ளை மாளிகையில் பேசிய அவர் கியூபா மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த பொருளாதார அழுத்தம் கியூபாவில் அரசியல் மாற்றத்துக்கான சூழலை உருவாக்கும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியாவிற்கு அமெரிக்கா 30 நாட்கள் தற்காலிக விலக்கு அளித்துள்ளது. இதன்படி வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து தடையின்றி கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய முடியும். முன்னதாக ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிக்கு இந்தியா மீது அமெரிக்கா விதித்திருந்த கூடுதல் வரிகளை இறக்குமதியை குறைப்பதாக இந்தியா உறுதியளித்ததை அடுத்து அதிபர் ட்ரம்ப் நீக்கினார். தற்போது மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இச்சூழலில் இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய இத்தகைய குறுகிய கால நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை தங்களின் மிக முக்கியமான கூட்டாளி என அமெரிக்க நிதித்துறை செயலர் ஸ்காட் பெசன்ட் பாராட்டியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க அமெரிக்கா 30 நாட்கள் தற்காலிக விலக்கு அளித்ததை அடுத்து பிரதமர் மோடியை ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர்.
இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சமரசம் செய்யப்பட்டு விட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இந்தியா யாரிடம் எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதை அமெரிக்கா தீர்மானிப்பது நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்று மல்லிகார்ஜுன் கார்கே சாடினார். முந்தைய பிரதமர்கள் ஒருபோதும் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு பணியவில்லை என்றும் மோடி அரசு இந்தியாவின் ராஜதந்திர இடத்தை அமெரிக்காவிடம் சரணடைய செய்துவிட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மற்றும் தெற்கு பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் தீவிர வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கடந்த மார்ச் 2 முதல் ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த தாக்குதல்களால் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் கடும் புகைமூட்டமாக காணப்படுகின்றன. இஸ்ரேலிய தரைப்படை டாங்கிகள் லெபனான் எல்லைக்குள் நுழைந்திருக்கும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இதற்கிடையில் தங்கள் நாடு பிராந்திய மோதல்களுக்கான களமாக மாறக்கூடாது என லெபனான் பிரதமர் நவாப் சலாம் உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடன் நடைபெற்று வரும் போர் தொடர்ந்தால் வாரத்துக்கு 27,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று இஸ்ரேல் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. போரால் இஸ்ரேலில் பல இடங்களில் வேலைக்கு செல்லவும் அலுவலகங்கள் கடைகளை திறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் அலுவலகங்கள் மூடப்பட்டு தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டியிருக்கும். இதனால் அரசின் பட்ஜெட் பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கும் என்று இஸ்ரேல் நிதியமைச்சகம் எச்சரித்துள்ளது. இந்தியாவில் சுற்றுலா வந்து செல்ஃபி எடுத்து ஷாப்பிங் செய்து மகிழ்ந்திருந்த ஈரான் கடற்படை வீரர்கள் பயணித்த போர்க்கப்பல் பின்னர் இந்திய பெருங்கடலில் அமெரிக்க தாக்குதலில் மூழ்கிய சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரான் கடற்படையின் IRIS தேனா போர்க்கப்பல் கடந்த மாதம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் ஃபிளீட் ரிவ்யூ மற்றும் மிலன் 2026 கடற்படை பயிற்சியில் பங்கேற்க இந்தியா வந்திருந்தது. அப்போது கப்பலில் இருந்த வீரர்கள் நகரின் சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு கடற்கரை பகுதிகளில் செல்ஃபி எடுத்து பொருட்கள் வாங்கி நேரம் கழித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பயிற்சி முடிந்த பின் இந்தியாவிலிருந்து திரும்பிச் சென்ற அந்த கப்பல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி இலங்கை காலை கடற்கரைக்கு அருகில் உள்ள சர்வதேச கடல் எல்லை பகுதியில் அமெரிக்க தாக்குதலில் மூழ்கியது. இந்திய பெருங்கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவம் ஆசிய பிராந்திய பாதுகாப்பு மற்றும் கடல் வர்த்தக பாதைகளில் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை கடற்கரைக்கு அருகில் உள்ள சர்வதேச கடல் எல்லைப் பகுதியில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஏவிய டார்பிடோ தாக்குதலில் ஈரான் கடற்படையின் IRIS டேனா போர்க்கப்பல் மூழ்கியது. இந்திய பெருங்கடல் உலகின் முக்கிய எரிபொருள் மற்றும் வர்த்தக கடல் பாதைகளில் ஒன்றாக இருப்பதால் இந்த தாக்குதல் ஆசிய நாடுகளின் கடல் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கொழும்பு அருகில் உள்ள கடலில் சிக்கியிருந்த ஈரானுக்கு சொந்தமான கப்பலுக்கு பொறுப்பேற்க இலங்கை அரசு முடிவு செய்துள்ளதாக அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். அந்த கப்பலில் இருந்த 208 பணியாளர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு வெலிசர கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை மனிதாபிமான மற்றும் சர்வதேச ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடல் எல்லைப் பகுதிகளில் நிலவும் சூழ்நிலை காரணமாக சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடிக்க வேண்டாம் என மீனவர்களுக்கு இலங்கை அரசு அறிவுறுத்தியுள்ளது. நேபாளத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதிதாக உருவான ராஷ்டிரிய சுதந்திரா கட்சி 90 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. காட்மாண்டு போஸ்ட் வெளியிட்ட தகவலின்படி நேபாளி காங்கிரஸ் 10 தொகுதிகளிலும் CPNUML கட்சி 8 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. காட்மாண்டு மேயராக இருந்த முன்னாள் ராப் பாடகர் பாலேந்திர ஷா தலைமையிலான RSP காட்மாண்டு 1 தொகுதியில் வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜென்சி போராட்டங்களுக்கு பிறகு நடத்தப்பட்ட இந்த தேர்தலில் 60 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. நேபாள நாடாளுமன்றம் மொத்தம் 275 இடங்களை கொண்டது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே நிலவும் போர் பதற்றம் குறித்து இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கவலை தெரிவித்துள்ளார். உலகில் அசாதாரணமான சூழல்களே தற்போது புதிய இயல்பாக மாறி வருகின்றன என அவர் குறிப்பிட்டார். நாட்டின் அண்டை நாடுகளிலும் சர்வதேச அளவிலும் நிலவும் போர் சூழல்களை இந்தியா கவனித்து வருவதாகவும் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள இந்திய ஆயுதப்படைகள் முழு தயார் நிலையில் உள்ளன என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார்.
மேற்காசிய போர் பதற்றத்தால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் பஞ்சாபைச் சேர்ந்த ஒருவர் தனது வீட்டு தண்ணீர் தொட்டியில் 1000 லிட்டர் டீசலை நிரப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிராக்டரில் பிளாஸ்டிக் தொட்டியை ஏற்றி வந்து பெட்ரோல் நிலையம் ஒன்றில் அவர் டீசல் நிரப்பும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விவசாய பணிகளுக்காக முன்னெச்சரிக்கையாக சேமிப்பதாக அவர் கூறினாலும் பிளாஸ்டிக் தொட்டிகளில் எரிபொருளை சேமிப்பது தீ விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். நாட்டில் போதிய எரிபொருள் இருப்பு உள்ளதால் பொதுமக்கள் வதந்திகளை நம்பி இதுபோன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆளுநராக இருந்த ஆர் என் ரவி மேற்கு வங்கத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அங்கு ஆளுநராக இருந்த சி.வி. அனந்தபோஸ் திடீரென ராஜினாமா செய்ததை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த அதிரடி மாற்றத்தை அறிவித்துள்ளார். இந்த நியமனத்திற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் ஆளுநர்களை நியமிப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்றும் ராஜ்பவன்களை பாஜக தனது தேர்தல் அலுவலகங்களாக மாற்றி வருவதாகவும் அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கிடையில் தமிழ்நாட்டு ஆளுநர் பொறுப்பை கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூடுதலாக கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் கர்நாடக மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதலமைச்சர் சித்தராமையா 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் திட்டத்தை அறிவித்துள்ளார். பட்ஜெட் உரையில் சிறுவர்களின் மனநலத்தை பாதுகாக்கவும் இணையவழி குற்றங்களில் இருந்தவர்களை காக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது மற்றும் வயது சரிபார்ப்பை எவ்வாறு உறுதி செய்வது என்பது குறித்து விரிவான வழிகாட்டுதல்கள் பின்னர் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தொடர்பான பதற்றம் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் கியூபாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது காலத்தின் கேள்வி மட்டுமே என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த கருத்து சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. வெள்ளை மாளிகையில் பேசிய அவர் கியூபா மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த பொருளாதார அழுத்தம் கியூபாவில் அரசியல் மாற்றத்துக்கான சூழலை உருவாக்கும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகள் மீது தன்னிச்சையாக விதித்த இறக்குமதி வரிகள் செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து வரி செலுத்திய அனைத்து நிறுவனங்களும் அந்த பணத்தை திரும்ப வழங்க அந்நாட்டு வர்த்தக நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இவ்வளவு பெரிய தொகையை திரும்பப் பெறுவதற்கான செயல்முறையை உருவாக்குவது அமெரிக்க சுங்கத்துறைக்கு கடும் சவாலாக இருக்கும் என கருதப்படும் நிலையில் வரி செலுத்திய அனைத்து நிறுவனங்களும் பணத்தை திரும்பப் பெற தகுதியுடையவர்கள் என நீதிபதி ரிச்சர்ட் ஈரன் உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் மத போதகர்களோடு இணைந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டார். இதுகுறித்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. புகழ்பெற்ற மத போதகர் கிரெக் லோரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தற்போதைய சவாலான சூழலில் அதிபர் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க ராணுவ வீரர்களுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மத தலைவர்கள் ட்ரம்பின் கரங்களை பிடித்து ஆசி வழங்கினர். மெக்சிகோவின் வெராக்ரூஸ் மாநில கடற்கரை பகுதிகளில் கசிந்துள்ள கச்சா எண்ணெய் மற்றும் தார் படலங்களால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை முதல் ஜிகாகல் மற்றும் லாஸ் பரிலாஸ் உள்ளிட்ட பகுதிகளில் பரவியுள்ள இந்த எண்ணெய் கழிவுகளால் மீன்பிடி தொழில் மற்றும் சுற்றுலாத்துறை முற்றிலுமாக முடங்கியுள்ளது.